பிளே தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கப்படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். குருவாக இருந்தாலும் கூட, அது தேவகுருவோ அசுர குருவாக இருந்தாலும் கூட அந்த மன சஞ்சலம் அவர்களை பாதிக்கத்தானே செய்யும். சற்று கவனமும் நிதானமும் இருக்கக்கூடியதைத்தான் இந்த குரு பயிற்சி பலம் பெற்ற காலத்திலும் கூட நமக்கு சொல்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். மீனராசியை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரசனத்தில் கலங்கிய மனம், தெளிவற்ற ஒரு நிலை, போராடி களைத்து போன ஒரு காலகட்டம், ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு காலகட்டம், யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் பரிதவித்த ஒரு காலகட்டத்தை சந்தித்து வந்தார்கள். காரணம், அந்த காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார். ஒரு அற்புதமான இடம் தானே சனி பகவான். மேஷத்தை பார்த்தீங்கன்னா அது தலையாக எடுத்தால் பாதத்தை நாம் மீனமாக கொள்வோம். மீனம் குருவினுடைய இடமாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை என்று சொல்வார்கள். குருவினுடைய பார்வை என்று பார்த்தோம்னா 5, 7, 9. சனி பகவானுடைய பார்வை பார்த்தா அது கெடுபலனை தரும் என்பார்கள். என்னுடைய அனுபவத்தில் கெடுபலனை தராது. கெடுவான் கேடு நினைப்பார். தவறான மனிதர்கள் மீது அவர் பார்வைப்படும் பொழுது இன்னும் பாதிப்புகளை தரும். நல்லவர்களை எந்த விதத்திலும் சனி பகவான் பாதித்ததே இல்லை. அந்த வகையில் சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இந்த 5, 7, 9 என்று சொல்வார்கள் குரு பகவானுடைய பார்வை. இந்த காலகட்டம், இந்த ஜென்மசனி நடக்கின்ற காலகட்டம் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, நமக்கோ நடைபெறுவது ஜென்ம சனி. இவர் என்ன சொல்ல போகின்றார் என்று ஏண்டி தானே பார்க்கின்ற கவலையே பட வேண்டாம். குரு பகவானுடைய பார்வைக்கு ஒரு அற்புதங்க. பால் நிலமும் பசுமை பெறும். எப்பேற்பட்ட ஒரு நிலை வந்தாலும் கூட அந்த நிலையிலிருந்து காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கும். இந்த ஒரு பார்வை, இவனுடைய பார்வை, தான் இருக்கின்ற இடம் எவ்வாறாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை
அற்புதமான யோக பலனை தரப்போகிறது. இதுவரைக்கும் குரு பகவான் உங்கள் எந்த விதமான பார்வையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள். ஜென்ம சனியினால் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள். எவ்வளவுதான் கையில் வாங்கினா பையில் போட்டேன் போன இடம் தெரியலை என்று புலம்பிய காலங்கள் எல்லாம் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குரு பகவானுடைய பார்வை மீனராசியை பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 5க்கு மாறிவிட்டார். 5 எப்படி வருகின்றார் என்றால் அதிர்ஷ்ட குருவாக, நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய குருவாக, நிம்மதியை தரக்கூடியதாக, கருணையே பார்வை பொழிகின்ற ஒரு குருவாக, அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். கவலையே பட வேண்டாம். இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் 3ஐயும் ஒரு சேர பெறுகின்ற அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் நிதானமும் பொறுமையும், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, அதாவது திண்ணை எப்போ காலியாகும் என்று பகையவர்கள் காத்திருக்கின்ற ஒரு காலகட்டம். அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே, நல்ல வேலை கிடைத்தாலும் முன்னேற்றம் அடையவில்லையே என்று புலம்பியிருக்கும். அரசியல் ஒரு நிலையான இடத்தை பெற முடியவில்லையே என்று கலங்கியிருக்கலாம். ஒரு அற்புதமான யோக காலம் என்று தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் பாலைவனத்தில் மழை பெய்தால் எந்த பலன் இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த நிலை மாறி ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு தருணத்தை இப்போதான் நீங்கள் உணரப் போகின்றீர்கள். அந்த தருணத்தை இப்போதான் நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். நல்ல திருமணம் ஆனால் நிம்மதி இல்லை, நல்ல பிள்ளைகள் பெருமை இல்லை, நல்ல தொழில் முன்னேற்றம் இல்லை என்ற 3ஆலும் கலங்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றம். குரு பகவானுடைய முழுமையான பார்வைங்க. குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொன்ன அளவா 5, 7, 9 அந்த 9ஆம் பார்வைக்கு அவ்வளோ விஷயம், அவ்வளோ ஒரு விசேஷங்க. அந்த 9ஆம் பார்வையை முழுமையாக பெற்று திருமணம் நடக்கவில்லையே, குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாம் அதெல்லாம் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள். அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகம். ஒரு கிரகம் மட்டுமே அல்ல. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருப்பதனால என்றோ எப்பொழுதோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். ஆசையின் காரணமாக, ஏதோ சூழ்நிலையின் காரணமாக என்றோ விதைத்த விதை இன்று மரமாக கண்முன் நின்று ஒரு பயம்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். இந்த காலகட்டத்தில் இங்கே செய்ய வேண்டியது எல்லாம் பித்ருக்களுடைய ஆசி. வருகின்ற ஒவ்வொரு அமாவாசையும் தவற விட்டு விடாதீர்கள். பித்ருக்களை மனமுருக வழிபாடு செய்யுங்கள். பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு வையுங்கள். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்ச வஸ்திரம் தாழ்த்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவரை ஆலயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆலயம் போகும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருட்டு மஞ்சள், விரலி மஞ்சள் இவற்றை வாங்கி தானமாக கொடுங்கள். சகோதர சகோதரிகளுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்கள். மஞ்சள் ஜாக்கெட்டு புடவை வாங்கி கொடுங்க. மஞ்சள் வஸ்திரம் தரியுங்கள். நெற்றியிலே மஞ்சள் குங்குமம் பூசுங்கள், மஞ்சள் பூசிக்கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். கடுமையான நோயினோ, கடுமையான ஏமாற்றமோ, கடுமையான துரோகமோ, கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை வரும்போது மஞ்சள் பூசி குடியுங்கள். அந்த காலத்தில் மஞ்சள் பூசி குடிப்பது அழகுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த விஷயம்தான். அந்த வகையில் அவ்வாறு இருந்து விடுவீர்கள். ஆனால் 2026 குரு பகவானால் இதுவரை நீங்கள் பெற முடியாதவற்றை பெறுகின்ற அற்புதமான யோக பலன் கிடைக்கும்.